ஒரு நிமிடத்துல 142 முறை தண்டால் மதுரை பொறியியல் பட்டதாரி சதீஷ் சாதனை படைச்சிருக்காரு. மதுரை முடிச்சாலையை சேர்ந்த இவரு கட்டடவியல் துறையில பொறியியல் பட்டம் பெற்றவர். 7ஆம் வகுப்பு படிக்கும் போதே கராத்தே உட்பட பல பயிற்சிகள்ல ஈடுபட்டு இருக்காரு. வித்தியாசமான முறையில சாதிக்க விரும்பிய அவர் கை விரல் கணுக்களை தரையில ஊன்றி தண்டால் எடுக்கும் பயிற்சியில ஈடுபட்டாரு. நேற்று மதுரையில கராத்தே பயிற்சியாளர்கள் சிவகுமார் சுந்தரமூர்த்தியோட வழிகாட்டுதல்ல ஆசிய இறகு பந்து கிளப் செயலர் சரவணன நடுவரா வச்சு 60 வினாடிகள்ல 142 தண்டால் எடுத்து லிம்கா சாதனை புத்தகத்துல இடம் பிடிச்சாரு. இத பத்தி சதீஷ் என்ன சொல்றாரு அப்படின்னா, கராத்தே பயிற்சியில உடல் தளர்ச்சிக்காக சில பயிற்சிகள் செய்யும் போது கைகளோட கணுக்களை வச்சு தண்டால் எடுக்குமாறு சில பயிற்சியாளர்கள் சொன்னாங்க. தண்டால் எடுக்கிறது குறித்து 1.5 மாத பயிற்சியால இந்த சாதனையை செய்ய முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காரு. குருவே துணை. என்னோட பேர் சதீஷ் டிஎஸ். நான் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். எங்கள் வீடு எங்கன்னா மதுரையில் அலங்கார தேட்டர் பின்னாடி இருக்குது. நான் சின்ன வயசுலேருந்தே கராட்டே ஃபீல்டில் இருந்தேன். இந்த கராட்டே ஃபீல்டில் இருக்கப்போ எனக்கு ஹெல்ப் பண்ண குரு யாருன்னா நம்ம மாஸ்டர் சிவகுமார் மாஸ்டர் தான். இவர்கிட்ட இருந்து நான் நிறைய கராட்டே விஷயங்களை கற்றுக்கிட்டு நிறைய இதில் டோர்னமெண்ட்ஸ்லாம் போயிட்டு வின் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அடுத்து சப்ஜெக்டில் கான்சென்ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸை கொஞ்சம் விட்டுட்டேன். இப்போ பிஇ முடிக்கிறப்ப நான் ஏதாவது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுன்றதுக்காக கின்னஸ்க்கு எய்ம் பண்ணேன். பட் கின்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்தியா லெவலில் ஒரு ரெக்கார்டு வேணும்னு எனக்கு இந்த விஷயத்துக்கு கைடன்ஸ் பண்ணவர் இந்த சிவஸ்ரீ பொண்ணை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பொண்ணு தன்னோட 2 கால்லையும் ஸ்கேட்டிங்கை கட்டி 2 பேஸ்கெட் பாலை தட்டி 6 கிலோமீட்டர் சுற்றி ஆல்ரெடி லிம்கா சாதனை பண்ண இந்த செல்வி தான். இவரோட அப்பா மிஸ்டர் சுந்தரமூர்த்தி அங்கிள். இவர்கிட்ட நான் இந்த மாதிரி லிம்கா சாதனை பண்ணுறது எப்படி அப்படின்னு ஒரு நாள் கேட்டேன். இவர் எந்தவித தலைக்கணமும் இல்லாமல் பொறுமையாக எனக்காக ஹேண்டில் பண்ணி, ஆனால் இது வரைக்கும் நான் இவருக்குன்னு இன்னும் எதுவுமே செஞ்சதில்லை. செய்கிறதுக்கு நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதோட பலன் நிச்சயமாக லிம்கா ரெக்கார்ட்லேருந்து எனக்கு வரும். இது பண்ண ஒரு 3 மாதம் அப்புறம் கண்டிப்பாக நான் கின்னஸில் அடி எடுத்து வைப்பேன். கின்னஸில் நான் ஜெயிப்பேன். இது என்னோடய முழு முதல் நம்பிக்கை. என்னோடய மனசுலேருந்து நான் சொல்கிறேன். வந்த எல்லா ப்ரெஸ் சேனலுக்கும் சரி, என்னை சொல்கிற எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.